நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவை சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. உட்கார்ந்து உட்கார்ந்து காலெல்லாம் வலிக்குது. கடைவீதி வரைக்கும் ஒரு நடை போயிட்டு வந்துடுறேன் பானு. என் கணவர் இப்படி சொன்னதும் கேலி சிரிப்புடன் மறுப்பதாக தலையசைத்தேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சிகரெட் பிடிக்க ஏதுடா வழின்னு பாக்குறீங்க? அதெல்லாம் எங்கேயும் நகரக்கூடாது. இவரின் மாமா பேத்தி திருமணத்துக்காக வந்திருக்கிறோம். இன்று மாப்பிள்ளை அழைப்பு. சத்திரத்தில் சுமாரான கூட்டம். நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே வந்திருந்தனர். அதுவே கிட்டத்தட்ட 80 பேர் தேரும். பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்திருந்த என்னவர் தன் அருகில் இருந்த இருக்கையில் என்னையும் அமரச் சொன்னார். அது சரி, என்னவோ சொன்னியே என்னை பத்தி தெரியாதுன்னு. என்னை பத்தி அப்படி என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். உங்களோட 25 வருஷமா குப்பை கொட்டுறேனே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? குறும்பு சிரிப்புடன் என்னை நோக்கினார். சரி, அப்படின்னா ஒரு பந்தயம். என்ன சொல்லுங்க. இளமை பருவத்திலேயே கல்யாண வயசுலேயே எல்லா ஆண்களுக்குமே மனசுக்குள்ளே ஒரு சித்திரம் இருக்கும் தானே. தனக்கு வரப்போகும் மனைவி இப்படிதான் இருக்கும்னு. சரி, அதுக்கென்ன இப்போ? எனக்கும் அப்படி ஒரு சித்திரம் இருந்தது. அந்த வயசுலேயே என் மனசுல இருந்த அந்த கற்பனை பெண்ணை ஒரு நாள் நேரிலேயே பார்த்ததும் அசந்துட்டேன். அவளும் இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா. யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம். என் மனசுக்குள் ஏதோ ஒரு புகை குபுகுபுவென பரவியது. எத்தனை வயதானால் என்ன, பெண் மனசு மாறாதுதானே. உள்ளே கனன்ற பொறாமையை அடக்க முயன்றபடி அவரை பார்த்தேன். என்னை முறைப்பது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவ யாருன்னு கண்டுபிடி. 1 மணி நேரம்தான் அவகாசம். ஏய் கிழவா, இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல அந்த ரம்ப யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். மனதுக்குள் கருவியபடி எழுந்தேன். இவருக்கு இப்போது 52 வயதாகிறது. அந்த பெண்ணுக்கு கட்டாயம் இப்போது 45 வயதாவது ஆகியிருக்கும். ஆனால் இந்த இளம் வயது பெண்களை லிஸ்டில் இருந்து நீக்கிவிடலாம். அப்படியே நீக்கினாலும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் இரு பக்கமும் சேர்த்து கிட்டத்தட்ட 30 மாமிகளாவது தேறுவார்களே. மலைப்பாக இருந்தது. கூடவே சுவாரஸ்யமும் கூடியது. ஏங்க, உங்க மனச கவர்ந்த அந்த ரதி மாப்பிள்ளை வீடா பெண் வீடா? ஆமா, எல்லாத்தையும் கேளு. அவ பச்சை புடவை கட்டியிருக்காளா, மஞ்சள் புடவை கட்டியிருக்காளா, பருமனா ஒல்லியா? பந்தயத்துல நீயாக முயன்று ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. ஐய, ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே. கல்யாண சத்திரத்தின் கீழ்ப்பகுதி சாப்பாட்டு ஹால். முதல் மாடியில் திருமண மேடையும் மேடையின் எதிரே பெரிய ஹாலும் ஹாலின் இரு பக்கமும் அறைகளும் இருந்தன. இடப்பக்கம் இருந்த அறைகளில் பெண் வீட்டாரும் வலப்பக்க அறைகளில் மாப்பிள்ளை வீட்டாரும் தங்கியிருந்தார்கள். இதனால் ஹாலின் ஒரு மூலையில் இருந்தபடியே இரு பக்க வீட்டாரையும் என்னால் கண்காணிக்க முடிந்தது. முதலில் இவருக்கு பிடித்த பெண் எப்படி இருப்பாள் என என் மனதுக்குள் ஒரு உருவம் வரைந்து பார்த்தேன். டிவி சீரியல்கள் வரும்போதும் பத்திரிகைகளில் போட்டோக்கள் ஓவியங்கள் பார்க்கும் போதும் இவர் அடிக்கும் கமெண்ட்டுகளை யோசித்தேன். பெண் வீட்டை சேர்ந்த சாரதா, மாலதி, ருக்மிணி, சுகன்யா என என் எதிரில் நடமாடிய பெண்களை உற்று பார்த்தேன். சாரதாவுக்கு சுருள் முடி, ஸ்பிரிங் முடி என்று கேலி செய்வார் இவர். மாலதியின் கண்கள் சிறியவை, பிள்ளையார் கண் என்பார். ருக்மிணிக்கு கிளிமூக்கு, சுகன்யாவுக்கு ஆம்பிளை குரல். இப்படியே வரிசையாக எல்லாரையும் பார்த்து முடித்தேன். யாரும் இவர் ரசனையோட செட்டாகவில்லை. அடுத்ததாக பிள்ளை வீட்டாரின் பெண்மணிகளை கண்களால் அளக்க தொடங்கினேன். இரட்டை மண்டை, கத்தி மூக்கு, தெத்துப்பல், பூனை கண், யானை காது என வடிகட்டியதில் என்னவரின் மானசீக நாயகியோடு பொருந்தி போகிற மாமிகளின் எண்ணிக்கை சொற்பமாகியது. மிச்சம் இருக்கும் 4-5 பேரில்தான் என்னவரின் ரதி இருக்க வேண்டும். அதோ பருமனான உடல்வாகிய ஒரு மாமி, பையன் பெரியம்மாவாம். அவள் சிரிக்கும் போது அவள் கண்களும் சேர்ந்து சிரித்தன. சின்ன நெற்றி, எடுப்பான மூக்கு, சிறிய காதுகள், மெல்லிய உதடுகள். அதிராத குரலில் பேசினாள். எல்லாமே என் கணவரின் ரசனையோடு ஒத்து போயிற்று. ஆனால் அவளின் பருமனான உடல்வாகுத்தான் கொஞ்சம் இடித்தது. என்னவருக்கு கொடி போன்ற இடை உள்ளவள்தான் கனவு கன்னியாக இருக்க முடியும். சரி, அதனால் என்ன? சின்ன வயதில் சிக்கென்று இருந்திருப்பாளா இருக்கும். என் கணவர் வைத்த பந்தயத்தில் ஈடுபட்டு அவர் சொன்னது போல் 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த காலத்தில் அவர் மனதில் இருந்த சித்திரத்தை கண்டுபிடித்து விட்ட குஷியில் என்னவரை நோக்கி நாம் கிளம்ப எத்தனித்த போது என் தோளை தொட்டால் ஒரு பெண். திரும்பினேன். மாப்பிள்ளையின் தங்கை. என்ன மாமி, எங்க பெரியம்மாவின் உருவத்தை பார்த்து மலைச்சு போய் நின்னுட்டீங்க? சின்ன வயசுலேருந்தே அவங்க ரட்டநாடி உடம்புதானா. எப்படி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு எங்க தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப கவலைப்படுவாங்களாம். ஆனா அதிர்ஷ்டத்தை பாருங்கோ, இந்த மாதிரி குண்டு பொண்ணு தான் வேணும்னு தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாராம். வசதியான நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ்மேன். அதோ அங்கே உட்கார்ந்திருக்கார் பாருங்கோ, அவர் தான் எங்க பெரியப்பா. சிரித்தபடி அவள் காட்டிய திசையில் பார்த்தேன். பெரியம்மாவுக்கு சற்றும் குறைவில்லாத சைஸில் இருந்தார் பெரியப்பா. அப்படின்னா இந்த மாமியும் இல்லையா? அப்போ வேற யார் அந்த ரதி? சட்டென ஒரு யோசனை. என் கணவருக்கே தெரியாமல் அவர் பார்வை கவனித்தால் தெரிந்துவிடுமே. எத்தனை வயதானால் என்ன? ஜோல் விடுவதில்தான் ஆண்களுக்குத்தான் ஒரு விவஸ்தையே கிடையாதே. திரும்பி பார்த்தேன்.
மனிதர் நாற்காலியில் அமர்ந்தபடியே ஆனந்தமாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். மணி பார்த்தேன். என் கணவர் வைத்த கெடுவுக்கு இன்னும் 5 நிமிடமே இருந்தது. போச்சு, இந்த முறை தோல்வி எனக்கு தானா? ஏய், என்னடி மசன்னு நிக்கிற? மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரமாச்சே, போய் மூஞ்ச அலம்பிக்கிட்டு புடவை மாத்திக்கிட்டு வா போ. இவரின் அக்கா வந்து விரட்டவும் எங்கள் பெட்டி இருந்த அறைக்குள் நுழைந்தேன். முகத்தை சோப்பு போட்டு அலம்பிக் கொண்டு கண்ணாடி முன் நின்ற போதுதான் கவனித்தேன். சின்ன நெற்றி, பெரிய கண்கள், அளவான மூக்கு, சிறிய காதுகள், எந்த விடவும் இல்லாத முகம், சதை போடாத உடம்பு. முதலாக என் உருவத்தை கண்ணாடியில் அந்நிய மனுஷி போல் கவனித்தேன். சட்டென எனக்குள் மின்னல். என்னவரின் மனதில் இருந்த அந்த சித்திரம் யாரென்று தெரிந்துவிட்டது. குபீர் என்று பூத்த சந்தோஷத்துடன் அவர் இருக்குமிடம் நோக்கி ஓட்டமும் நடையமாக விரைந்தேன். தூக்கத்தில் இருந்து விடுபட்டு எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் என்னை கண்டதும் சிரித்தார். பலே, யாருன்னு சரியா கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே. அவர் கண் சிமிட்டவும் வெட்கத்துடன் தலை குனிந்தேன். ஆமா, அது சரி, எப்படி தெரிஞ்சுது நான் சரியா கண்டுபிடிச்சிட்டேன்னு? யாருன்னு தெரியாம விழிச்சிருந்தா உன் முகத்துல குழப்பம் இருந்திருக்கும். அல்லது வேற யாரையோ நீ தப்பா கண்டுபிடிச்சிருந்தா உன் முகத்துல பொறாமை எட்டி பார்த்திருக்கும். சரியா கண்டுபிடிச்சதுனாலதான் அன்னைக்கு பெண் பார்க்க வந்தப்ப உன் முகத்துல இருந்த அதே வெட்கத்தை இப்பவும் பார்க்க முடியுது. வெடி சிரிப்புடன் அவர் சொல்ல, சுற்றுப்புறத்தையும் மறந்தவளாக சொர தாடியுடனான அவரது கன்னத்தை வலிக்காமல் கிள்ளினேன். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.